Hi friends, today's special Murungei Keerai Peratal. ஸோ நம்ம சமைக்க போகிறோம் சிம்பிளாக. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் வெங்காயம் 1, ட்ரை சில்லி 2, பூண்டு 3, கீரை ஒரு பேக்கெட் நல்லா க்ளீன் பண்ணிச்சிருங்க. தேங்காய் பூ ஒரு பவுல் எடுத்துச்சிங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வானவில் எடுத்துங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். ஸோ நல்லா வெடித்த பிற்பாடு நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்கள் வெட்டி வச்சுருக்கோம். அதாவது வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகாய். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிப்போம். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. இது வதங்கணும். ஸோ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம். ஸோ முருங்கைக்கீரை ஏற்கனவே நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அலசி வடித்தட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுவோம். தேவைப்பட்டால் தண்ணி லேஸாக தெளித்து விடுவோம். ஸோ இப்போ நான் தண்ணி தெளிக்கிறேன் லேஸாக. ரொம்ப ஒரே ஊற்றாமல் லேஸாக தெளித்து பெரட்டணும். ஸோ கீரை வதங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். ஸோ கீரை வதங்கிடுச்சு. நம்ம நல்லா தெளித்து பெரட்டணும். ஸோ நல்லா வதங்கி நல்ல ஒரு டார்க் க்ரீனாக வருது பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேங்காய், திருவிய தேங்காய். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஒரு பவுல் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுவோம். தேங்காய்லையும் லேசாக தண்ணி இருக்கும், ஈரப்பசை இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் ஸ்டாக் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இட்ஸ் டன். நம்மளுடைய முருங்கைக்கீரை பெரட்டல் இஸ் ரெடி. இதை ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.